ஓம் நமஸ்தேஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய. வியாச முனிவர் சனத்குமார முனிவரை பார்த்து, மகா ஞானியே, போர்க்களத்தில் இறந்து போன சத்திரியன் பிராமணனா பிறப்பான்னு சொன்னீங்களே, அந்த யுத்தத்தோட மகிமை என்ன? அதை கேட்க ஆசைப்படுறேன்னு சொன்னார். சனத்குமாரர் சொன்னார், யாகம் செய்கிறவங்களுக்கு நிறைய தட்சணை கொடுக்கறதால கிடைக்கிற பலன் கூட யுத்த பூமியில் உயிரை விட்டவங்க அடையிற பலனுக்கு ஈடாகாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதனால் சத்திரியர்கள் அவங்க ஆயுதத்தால் அடையிற பயன்களை சொல்கிறேன் கேளுங்க. பகைவர்களோட படைகளை அழித்து வீர வெற்றியை அடையிற சூரனுக்கு அறம்பொருள் இன்பங்கிற 3 விதமான புருஷார்த்தங்களும் கைகூடும். பெரும் புகழையும் யாகம் செஞ்ச பலனையும் அவங்க அடைவாங்க. பகைவனை ஜெயிச்சு அவனோட வாகனத்தில் ஏறினவங்க விஷ்ணு பதவியை அடைவாங்க. போர்க்களத்தில் பகைவர்களை ஆயுதத்தால் அடித்து அவங்க ஆயுதத்தால் அடிபட்டு உயிரை விடுறவங்க அஸ்வமேதம் செஞ்ச பலனை அடைவாங்க. அரசர், அமைச்சர், தளபதி, யுத்த வீரர் இவங்களில் யாராவது ஏவுன ஆயுதங்களால் அடிபட்டு அதனால் உடம்புல எத்தனை ரோமங்கள் அழியுதோ அத்தனை காலம் புண்ணிய லோகத்துலேயும் வீர சொர்க்கத்துலேயும் இருப்பாங்க. பசுவை கொண்டு இருந்தாலும் ஒரு பிராமணனை கொண்டு இருந்தாலும் அந்த பசுவுக்காகவோ பிராமணனுக்காகவோ தன் தலைவனை முன்னிட்டு போர்க்களத்தில் உயிரை விட்டவங்க சொர்க்கத்தை அடைவாங்க. போர்க்களத்தில் பயமில்லாமல் தன் படைகளை காத்து போராடினவங்களும் தன்னால் முடியாமல் உயிரை விட்டவங்களும் சொர்க்கத்தை அடைவாங்க. யுத்த காலத்தில் உயிரை விட்டு தன் உடம்பை பூத பிரேத பிசாசுகளுக்கும் கழுகு பருந்து முதலான பிராணிகளுக்கும் விநியோகம் செஞ்சவங்க குறைவில்லாத பதவியை அடைவாங்க. தானம், தர்மம், யாகம் முதலானதெல்லாம் செய்யலாம். உயிரை விட மட்டும் யாருக்கும் துணிச்சல் வராது. உயிர் போகிற பயத்தை விட்டுட்டு தைரியமாக யுத்தம் செய்கிறவங்க எல்லா தானங்களையும் செஞ்ச பலனை அடைவாங்க. இனி யாரை கொல்லலாம், யாரை கொல்லக்கூடாதுன்னு சொல்கிறேன். வீட்டுக்கு தீ வச்சவங்க, விஷம் கொடுத்தவங்க, அஸ்திரத்தால் அடித்தவங்க, சமயம் பார்த்து மோசம் செய்ய நினச்சவங்க இவங்க எல்லாம் வேதியனாக இருந்தாலும் அவங்கள கொல்லலாம். அவங்கள கொல்றதுனால பிரம்மஹத்தி தோஷம் வராது. கொஞ்சம் தோஷம் ஏற்பட்டாலும் அது சொற்ப பிராயச்சித்தத்தால் போயிடும். தன்னை கொல்ல நினைக்கிற பகைவனாக இருந்தாலும் யுத்த பூமியில் தாகத்துக்கு தண்ணி வேணும்னு கேட்டவங்கள, நோயாளியை, பலவீனனை, வாலிபனை, பெண்களை, வில்லொடிஞ்சவங்களை, நிராயுத பணியை, நான் அருந்த வில்ல உடையவங்களை இவங்களை கொல்றவங்களுக்கு பிரம்மஹத்தி தோஷம் உண்டாகும். குடுமையை இழந்தவங்களை, வெறி பிடிச்சவங்கள, சருக கையால் பிடிச்சிக்கிட்டவங்கள, பூமியை வாயால் கவ்வினவங்கள, உன்னோட ஊழியன்னு சொன்னவங்கள, என்னை காப்பாற்றணும்னு கேட்டுக்கிட்டவங்கள, கிழவனை, யுத்த பயிற்சி இல்லாதவங்கள இவங்களை கொண்டவங்களுக்கு பிரம்மஹத்தி தோஷம் உண்டாகும். வியாசமுனிவரே, பெரிய யாகங்களால் கஷ்டப்பட்டு அடையக்கூடிய உயர் பதவியை யுத்த களத்தில் தன் உடம்பை விடுறதால சுலபமாக அடையலாம். ரிக், யஜுர், சாமம், அதர்வண வேதங்களை முறையாக உச்சரித்து அதோட செய்யுள், சொல், இலக்கணம் தெரிஞ்சுக்கிட்டு வானசாஸ்திரமும் தெரிஞ்சுக்கிட்டு அத்தியாயனம் செஞ்சு காட்டுக்கு போய் வானப்பிரஸ்தாசிரமத்தை ஏற்றுக்கிட்டு யோகத்தை கடைப்பிடிக்கிறவங்க அடையக்கூடிய கதியை யுத்தங்கிற யாகத்தில் தன் உடலான அவிச கொடுத்தவங்க உறுதியாக அடைவாங்க. இப்படி சனத்குமாரர் சொன்னார்.